MSV என்று இசைப்பிரியர்களால் அழைக்கப்படும் மன்யாங்கத் சுப்பிரமணியன் விஸ்வநாதன் அவர்கள் 1928 ஜூன் 24ஆம் தேதி எலப்புள்ளி எனும் கிராமத்தில் பிறந்தார். இசையின் இருப்பிடமாக பலரால் அறியப்படும் திரை இசைக்கு மெல்லிசை முகவரியை கொடுத்து மெல்லிசை மன்னர் என்று மரியாதையோடு அழைக்கப்பட்டவர் MS விஸ்வநாதன் அவர்கள். 3 தமிழ் போற்றும் தெய்வம் முருகன் என்று ஆனது. மூப்பிலாத ஆன்ம தெய்வம் இயேசு என்று ஆனது. நல்லொழுக்க தெய்வம் ஒன்று நபிகள் என்று ஆனது. இன்று நான் உரைத்தேன் இசையின் தெய்வம் விஸ்வநாதன் ஆனது என்று சொல்லி. இந்திய திரை இசை பிதாமகன்களுள் ஒருவராக அறியப்படும் MSV அவர்கள் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் மற்றும் ஹிந்தி ஆகிய இந்திய மொழிகளில் ஏறத்தாழ 1200 படங்களுக்கு இசையமைத்துள்ளார். இவற்றுள் பெரும்பாலான படங்கள் தமிழ் திரைப்படங்களே. குடும்பத்தின் விளக்கு, நல்ல குடும்பத்தின் விளக்கு, நூலை போல சேலை தாயை போலவ பெண்ணு, நூலை போல சேலை தாயை போலவ பெண்ணு என 4 பேர். இவரின் திரை இசை வரவிற்கு பின் வந்த முக்கிய இசையமைப்பாளர்கள் அனைவருக்குமே இவர் ஒரு தூண்டுகோலாக இருந்து அவர்கள் திரை இசைக்குள் நுழைய காரணமாக இருந்துள்ளார். This is a tribute to the one and only living legend MS விஸ்வநாதன் அவர்கள். ஆனா அவங்க இல்லாம அந்த லெஜெண்ட் இல்லாம என்ன சுற்று. So let's welcome the one and only MS விஸ்வநாதன் அவர்கள். போட்டு கேட்க போறேன். கண்டிப்பா பண்ணிக்கலாம் அவரு என்ன விட மாட்டேன். கேளுங்க. ஒரு பாட்டுக்கு அவர் இப்போ டான்ஸ் ஆடணும். அது எந்த பாட்டு தெரியுங்களா? நான் பார்த்ததிலே அப்பா பரமேஸ்வரன் 2 பேர் சேர்ந்து ஆகும். வாசிக்கோ. நான் பார்த்ததிலே அவள் ஒரு தீயை தான் அழகியவே ஒருத்தியை நான் நல்ல அழகியவே நான் கேட்டதிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல கவிதையவே நல்ல கவிதையவே ஒருத்தியை தான் அழகியவே. இந்த ட்ரெஸ் அந்த ட்ரெஸ்ஸு பார்த்த உடனே எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்தது. பாடுனீங்க, ரொம்ப நன்றி, வணக்கம். இந்த பாட்டு குத்துப்பாட்டு தான். குத்துப்பாட்டையும் அர்த்தமுள்ள பாட்டு. இதில் நல்ல மேட்டர் இருக்குது, நல்ல மீட்டர் இருக்குது. அப்படி பாட்டுகள் என்றும் வாழும். அதனால சொல்ல நவசந்தி சொல்லுவார், மார்ஷல் மேன் இம்மார்டல் மெலடிஸ். இறக்கும் மனிதர்கள் இரவா பாடல்கள். அப்படி உள்ள பொக்கிஷெல்லாம் தொடக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. வாழ்க வாழ்க வாழ்க. நான் ஒரு காலத்தில் டான்ஸ் கற்றுக்கிட்டேன் சார். ஏன்னா நான் நடிக்க வருவேனா, பாடகனாக வருவேனா, மியூசிஷியனாக வருவேனான்னு என்னை படைச்ச கடவுளுக்கு தான் தெரிஞ்ச ஒரு காலத்தில். எனக்கு எதுலேயுமே சான்ஸ் கிடைக்காம கடைசியாக தான் கோரஸ் பாடினேன், நடித்தேன். வள்ளூர் ராமையா பிள்ளைகிட்ட பரதநாட்டியம் கற்றுக்கிட்டேன். இப்படியெல்லாம் கற்றுக்கிட்டு வந்தவன் நான். இதனால் என்னாச்சு, அது அவங்க பெரியவங்க ஆசீர்வாதத்தில் இன்றைக்கி நான் நின்றுட்டுருக்கேன் அவங்க முன்னால். சத்தியமான வார்த்தை.